ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீத்திஸ் டெஸ்ட் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தந்தூரி சிக்கன் வீட்லேயே. அதுவும் ஒரு 25 மினிட்ஸ் இருந்தால் போதும், சூப்பராக பண்ணிடலாம். வாங்க எப்படி நான் சொல்லித்தரேன். இது முக்கியமான ஒரு இது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குக்கரில் பண்ண போகிறோம் நல்லா ஸ்டீம் பண்ணுறதுக்கு. ஸோ தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, சிக்கன் மேரினேட் பண்ண அரிசி மாவு, சிக்கன் மசாலா, கரம் மசாலா, தயிர் வந்து நல்லா எடுத்துக்கோங்க. லெமன் இல்லைன்னா பரவாயில்ல. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சமாக அப்பப்போ ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நம்ம வந்து குக்கிங் ஆயில் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பொரிக்க வேண்டாம், அப்படியே யூஸ் பண்ணிட்டு நம்ம அப்புறமா ஸ்டீம் பண்ணும்போது நல்லா வந்து பொரிஞ்சு வந்துடும். ஸோ நல்லா வந்து பேஸ்ட் ரெடி பண்ணிவிடுங்க. பேஸ்ட் நல்லா திக் பேட்டராக இருக்கட்டும். அதை எடுத்து ஒவ்வொரு சிக்கன் நல்லா உள்ள தடவி உள்ளே போட்டுக்கோங்க. ஒரு பாக்ஸ் நல்லா சதுரமாக இருக்க பாக்ஸ் எல்லாம் எடுத்து மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டீப்பாக இருக்கும் மேரினேஷன். அப்புறம் நல்லா வந்து கோட்டிங் நல்லா சூப்பராக இருக்கும். நம்மள ரெஸ்டாரண்ட்டில் வாங்குற ஒரு சிக்கன் மாதிரியே ஒரு மூடி மாதிரி போட்டு ஃப்ரீசரில் வந்து ஒரு 1 hour to 1.5 hour வச்சுக்கோங்க. நான் 1 hour கண்டிப்பாக வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அதே மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஒரு 1 hour கழிச்சு நான் எடுத்து பார்க்கும்போது நல்லா ஊறி இருந்தது. நல்லா டீப் மேரினேஷனோட நல்ல ஒரு கோட்டிங்கோட ஸ்ட்ரக்சராக இருந்தது. இப்போ நம்ம எடுத்து பார்க்கும்போது சும்மா ஒரு லைட்டாக ஒரு பெரட்டல் மாதிரி பண்ணிக்கோங்க. லைட்டாக வந்து கொஞ்சம் கலரி விட்டுக்கோங்க. ஏன்னா வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஒரு கோட்டிங்கில் இருக்கும். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பெரிய குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு லிட்டு ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று கொஞ்சமாக கீழே வச்சுக்கோ, அப்போ தான் ஆடாமல் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த குக்கர் அளவு ஒரு 2 இன்ச்சு உள்ளே போகிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டீல் பாத்திரம் எடுத்துட்டு நல்லா போட்டு வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 5 விசில் நீங்கள் நல்லா விட்டுக்கோங்க. ஃபுல் சிம்மில் இருக்கட்டும், நீங்கள் வந்து லோ சிம்மில் வைக்கவே வேணாம். ஸ்டவ்வில் விசில் விடும்போது நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணி லைட்டாக வெளியே விடுற மாதிரி திருப்பி நீங்கள் போடணும் அந்த மூடியை. ஸோ நான் இப்போ நல்லா வந்து வெந்திருக்கு பாருங்கள், அப்படியே ஸ்டீம் ஆகி. இப்போ நீங்கள் பொரிச்சு எடுத்தீங்கன்னா நம்ம சூப்பரான தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ வந்து அந்த வெளியே எடுக்கும் போது ரொம்ப சூடாக புகையாக வந்தது. அது எடுத்துட்ட உடனே நீங்கள் ஒரு 5 minutes கேப் விடுங்க. ஏன்னா அது ஆல்ரெடி சூடாக இருக்குது. நம்ம சூடான எண்ணெயில் போடும்போது ரொம்ப பொரிச்சு ஒரு தீர மாதிரி சீக்கிரமாக வெந்துற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ 10 to 5 minutes எல்லாம் ஒரு கேப் விட்ட பிறகு எண்ணெய் வந்து நல்லா சூடான பிறகு ஒவ்வொன்றா நீங்கள் போட்டு மெதுவாக வந்து நீங்கள் ஜென்டலாக வந்து திருப்பி போட்டிங்கன்னா நல்லாவே ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். ரொம்ப ஜூஸியாக ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். வெளியில் பார்த்தீங்கன்னா நான் போடச்ச பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்து வெளியே விட்டுச்சு. ஏன்னா வந்து நல்ல ஜூஸி உள்ளே இறங்கிட்டுன்னு அர்த்தம். ஸோ ஸ்டவ் வந்து ஒரு 50% வந்து பாதியாக வச்சுருங்க. நல்லா கொஞ்சம் பாதி வாக்கில் வெந்த பிறகு சரிங்களா. ஸோ ஒரு 5 to 6 நிமிஷம் நல்லா விட்டிங்கன்னா திருப்பி போடுங்க. ஃபஸ்ட்டு திருப்பி போட்டிங்கன்னா அந்த மசாலாலாம் அப்படியே உதிர்ந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி போட்டு நீங்கள் எடுக்கும் போது ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ், அப்புறம் இந்த ஜூஸியான ஒரு டெண்டரான ஒரு தந்தூரி நம்ம வெளியே பார்ப்போங்களே ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம், அதே மாதிரி ஃபீல், அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் செகண்ட் டைம் இதை பண்ணுறேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நல்லா வந்து செகண்ட் டைம் பண்ணும்போது நான் ரொம்ப ப்ரிப்பேர்டாக கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் நான் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் திருப்பி போடும் போதே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளஷஸ் நல்லாவே வந்து உறிஞ்சு வரும். ஏன்னா நம்ம 5 விசில் விட்டோம் பார்த்தீங்களா. ஸோ ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து நான் ட்ரை பண்ணும்போது நான் சொல்கிறேன் நல்லாவே வந்திருக்கு. ஸோ நீங்களும் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒவ்வொன்றா வந்து எடுத்து போடும்போது அந்த ஸ்மெல், அந்த அரோமா, ஃப்ளேவர்லாம் பயங்கரமாக இருந்தது. ஸோ நீங்கள் வெளியே போய் சாப்பிடவே வேணாம். நம்ம இருக்கிற பொருள் வச்சு நம்ம சூப்பராக வந்து வீட்டில் ரெடி பண்ணி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கெட் டுகெதருக்குலாம் நாங்கள் சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம். என்கிட்ட வந்து அந்த ஓவன் வந்து இல்லை. ஸோ நான் அதை ட்ரை பண்ணி பார்த்து ரொம்ப நல்லாவே வந்தது. அந்த தந்தூரி பண்ணுவாங்கள்ல அந்த கம்பி வந்து என்கிட்ட வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் பசங்க இருக்கிறதால குழந்தைங்களுக்கு வந்து நெடி வரும். ஸோ நான் வந்து ஒரு 10 to 15 minutes நான் வந்து அதை பண்ணி முடிச்சிட்டேன். உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். கார்னிஷ் பண்ணால் நீங்கள் ஆனியன், அதுக்கப்புறம் ரைத்தா இருந்தால் பரவாயில்ல. ரைத்தான்ற பாருங்க, க்ரீன் சட்னின்னு தான் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். எங்களுக்கு இதுவே ஓகேவாக இருந்தது. நல்லாவே சாப்பிட்டு வந்தோம். நீங்கள் பிரித்து பார்க்கும்போது பாருங்கள் நல்லாவே டெண்டராக ஜூஸியாக இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் இன்பாக்ஸில். முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் லாஸ்ட் வீடியோக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருந்தது மீன் குழம்புக்கு. ஸோ தேங்க்ஸ் லாட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.